புஜி பாபு சனா அவர்களுடைய டைரக்ஷன்ல நம்முடைய ராம் சரண் அவர்கள் நடிச்சிட்டு இருக்க படம் தான் பெத்தி. ஸோ இந்த படத்தை வந்து ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைக்கிறான்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில் பயங்கரமா இருக்கு. ஏன்னா ராம் சரண் என்ன நடிச்சாலும் பயங்கர சூப்பரா இருக்குப்பா, ஹிட்டா இருக்குமேப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்போம். அண்ட் சமீபத்தில் கூட நிறைய படங்கள் பார்த்துட்டு தான் வரும். பட் இந்த பெத்திக்கான எதிர்பார்ப்பு ரொம்ப பெருசாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா கிரிக்கெட்டை மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் சும்மா பட்ஜெட்லாம் கிடையாதுங்க, பயங்கரமான பட்ஜெட்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பாகுபலி மிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. இந்த படத்துக்காக அவருடைய ஒர்க் அவுட் வீடியோ போட்டுட்டு இருக்காரு. அது பார்க்க வேற லெவல்ல இருக்கு. அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பீஸ்ட் மோட் ஆன் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டை போட்டு தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. சும்மாவே அவர் ஆக்டிங்ல பொழந்து கட்டுவார், இந்த மாதிரி ரெடி ஆகி வந்தால் இந்த படம் எந்த மாதிரி டைமென்ஷன்ல இருக்கணும்னு சொல்லிட்டு ரசிகர்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த படத்தை வந்து ஜான்வி கபூர் நடிக்கிறாங்கன்றது அண்ட் இதெல்லாம் தாண்டி கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமாரும் நடிக்கிறாரு அப்படின்றது இன்னொரு அப்டேட்டா இருக்குது. ஸோ இந்த படம் வந்து அடுத்த ஆண்டு மார்ச் 27 ரிலீஸ் ஆகுமா. அதனால வெயிட் பண்ணிட்டே இருங்க. அவரோட ஒர்க் அவுட் வீடியோக்கு பீஸ்ட் மோடுன்னு போட்டுக்கிட்டே இருங்க. ஃபைனலி ராம் சரண் ஒரு பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களை நாங்கள் பார்க்க போறோம்னு நினைக்கிறேன்.